தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சிஎம் வேட்பாளர் சீமான் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க பேசிட்டு இருந்தீங்க. இப்ப அது என்ன ஆச்சு சார்? அந்த கட்டம் மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை சீமான் தண்ணீர் இல்லாத தலைவர்னு ஒரு வார்த்தை சொன்னதிலே அந்த ஆப்ஷன் பிஜேபிக்கு இருக்குன்னு தான் அர்த்தம். பிஜேபிக்கு இருக்கு, அண்ணாமலைக்கு தானே இருக்கு. அண்ணாமலை மாநில தலைவர் முடிவு செய்யறதெல்லாம் டெல்லி தலைமை தானே. கண்டிப்பா டெல்லி தலைமை தான். இன்னும் 8 மாசம் இருக்குது. சசிகலா மேட்டில் நாம ஜெயித்த மாதிரி இதுலயும் நாம ஜெயிப்போங்கிறது நம்ம நம்பிக்கை. ஆனா சீமான் ஏபிசிடின்னு தனிச்சு தான் நிற்கிறாரு. எல்லாரையும் பார்ப்பாரு, யாருக்கிட்டையும் பேசுவாரு, அது அவர் விருப்பம். ஆனா அவரு ஒரு தீமையை கொண்டு இன்னொரு தீமையை அகற்ற முடியாது. இன்னும் ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ், டிஎம்கே நாளே எதிர்த்து தனிச்சு நிற்கிறதா அவருக்கு மெரிட்டு. அந்த மெரிட்ல தான் அவர் போயிட்டு இருக்கிறாருங்கிறதையும் நான் மறுக்க வரல. திருச்சி கூட்டத்திலே ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்று இல்லை, திமுகவுக்கு அண்ணா திமுக மாற்று இல்லைங்கிறதுல தெளிவாக இருக்கிறேன். தனிச்சு போறவங்க தான் சொல்றாப்புல. நாம இந்த ஒரு ஆப்ஷனை இருக்குங்கிறத பிஜேபிக்கு சொல்லி அதை புஷ் பண்ற வேலையை நம்ம பார்க்கிறோம். இட் இஸ் அன் ஆப்ஷன், முடிந்த முடிவு அல்ல. அதே மாதிரி அதிமுக ஆப்ஷன் 20% அவர்கிட்ட இருக்குது. அது கொஞ்சம் ப்ரொக்ரஸ் ஆகி மேல போயிட்டு இருக்குது. ஆனா சீமான ப்ரொஜெக்ட் பண்ணி 2வது இடம் என்டிஏ வந்துட்டுன்னா அவர் காங்கிரஸுக்கு நாளைக்கு போவாருங்க, அந்த டேஞ்சர் இல்லை. எடப்பாடியை ப்ரொஜெக்ட் பண்ணி எடப்பாடி 2வது இடத்துக்குள்ள வந்துட்டாருன்னா சோனியாவுக்கு 20 சீட் ஆஃபர் கொடுப்பார்.